ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. அதை ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அதனால இப்ப சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பாக்குற பொண்ணுக்கு இப்ப பேனிக் அட்டாக் வந்துருது. டாக்டரே இந்த பொண்ணுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நடக்க விடாம பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் பசங்களுக்காக சண்டை போடாம சேர்ந்து வாழறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு லாயரா இருப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவர் பொலிட்டிக்கல் லைஃப்காக குடும்பம்னு வாழ்ந்தாதான் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனா ஹீரோயின் இப்ப வரைக்கும் கோவமா தான் இருக்காங்க. ஹீரோயின் விஷாலுங்கிறவருடைய லா ஃபார்ம்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ட்விங்கிள்ங்கிற பொண்ணு வந்து அவங்க கிட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் தப்பா நடந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க பார்ட்டில இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னானே உடனே கிளம்பி வராங்க. ட்விங்கிள் ஸ்பா சென்டர்ல வேலை பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் இவங்க போய் மசாஜ் பண்ணுவாங்க. அப்படி இந்த வாட்டி போகும்போது அவர் இவங்களோட பெர்மிஷன் இல்லாமலே இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டதா கம்ப்ளைண்ட் தராங்க. ஆனா இவங்க சொல்றது எந்த அளவுக்கு நம்புறது, காசுக்காக கூட இப்படி போய் கேஸ் போடலாம் இல்லையான்னு ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. இப்போ இவங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கறாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு 25,000 பில் போட்டிருக்காங்க. கேட்டா பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் வேற சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆனா அந்த பொண்ணோ என்ன நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ்க்காக அவர் யூஸ் பண்ண டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா இதுல அவருடைய சாம்பிள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த லா ஃபார்ம்ல இருக்க முக்கியமான ஆட்கள்லாம் வந்து இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அவ்வளவு பெரிய ஆள் மேல எடுத்த உடனே கேஸ் போட முடியாது. சப்போஸ் தோத்துட்டா இவங்களுடைய லா ஃபார்ம்க்கு அது ஒரு கெட்ட பேர் ஆயிடும். அதனால இப்ப அந்த பொண்ணு கிட்ட டீடைலா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. ரூம் கூட அந்த பெரிய மனுஷன் பேர்ல புக் பண்ணிருக்க மாட்டாங்க. வேற ஒருத்தர் பேர்ல தான் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்க ஆளை அனுப்பி அந்த ரூம்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்திருப்பாங்க. ஆனா எதுவுமே பெருசா கிடைச்சிருக்காது. இப்போ அந்த நபர்கிட்டயே வந்து ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்ணது தப்பு, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்னு. ஹீரோயினோட ஹஸ்பண்டே ஆல்ரெடி ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா கேஸ் நடந்திருக்கும். முதல்ல உன் குடும்ப வாழ்க்கையே சரி கிடையாது, நீ அடுத்த பொண்ணுங்களுக்கு நியாயம் வாங்கி தர போறியான்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிடுறாரு. இதனால விஷால் கோவப்பட்டு இப்ப அவர் அடிச்சிடறாரு. இப்படியே சண்டை நடக்குது. இப்ப ட்விங்கிள் சொன்னது எல்லாமே உண்மைதான் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த கேஸை எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. ட்விங்கிள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு. அதனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல பெரிய ஆளா வரதுக்காக அவர் சப்போர்ட் பண்றதா சொல்றாரு. அதுக்கு இவங்க பண்ண வேண்டியது என்னன்னா வைஃப் கிட்ட சொல்லி கேஸ் போடாம பாத்துக்கணும். ஆனா ஹஸ்பண்ட் என் வைஃப் ஒரு கேஸ் எடுத்துட்டா கண்டிப்பா அதுல ஜெயிப்பா, நீங்க எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஃப்ரெண்டு கேட்காம வைஃப் கிட்ட இந்த கேஸை எடுக்காத, உன் ஹஸ்பண்டுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் நல்லபடியா அமையணும்னு ஆசைப்படுறியா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆனா ஹஸ்பண்ட் ஹீரோயின் பக்கம் இருக்கிறதால இவங்க இந்த கேஸை எடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா திடீர்னு ட்விங்கிள் எனக்கு இந்த கேஸ் எல்லாம் வேணாம், என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றீங்க, ஆனா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் இப்ப கேஸ் கொடுத்தனா என் பேரை தான் நார் அடிப்பாங்க, அவ்வளவு பெரிய ஆள் கூட மோதத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ட்விங்கிள் மாதிரி இன்னும் 5 பொண்ணுங்க அந்த நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் பதவியில இருந்து ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த நபரோ அவர் பேர் கெட்டு போக கூடாதுன்னு ஹீரோயினோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியலனால இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதை நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க.